எதிர்நீச்சல் சீரியலில் இந்த மாதிரி ஒரு சக்தியை தான் எதிர்பார்த்தோம் என்பதற்கேற்ப சக்தி அவருடைய நடிப்பை முழுமையாக கொடுத்து வருகிறார். அந்த வகையில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று சக்தி முடிவெடுத்துவிட்டார். இதனால் இனி ஜனனியின் எடுபடியாகவும் அன்னிகளுக்கு செம்பு தூக்கவும் இருக்கக்கூடாது என்று யோசித்து அனைவரையும் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார். அதில் முதலாவதாக ஜனனியிடம், இனி எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லவோ செய்யவோ விடு, எல்லாத்துக்கும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு தொந்தரவு செய்யாதேன்னு சொல்கிறான். அத்துடன் ஈஸ்வரியிடம், தர்சன் எப்படிப்பட்டவன் என்பதை தெரிந்திருந்தும் அந்த பொண்ணு பார்க்கவி தர்சனை வேண்டாம் என்று போன பிறகும் ஏன் உங்களுடைய சுயநலத்திற்காக அந்த குடும்பத்தை பலிகடா ஆக்குறீங்கன்னு கேட்கிறார். இதில் சக்தி கேட்பது சரிதான் என்பதற்கேற்ப தர்சனுடைய கேரக்டர் மோசமாக இருக்கும் பட்சத்தில் அப்படிப்பட்ட தர்சனுக்காக ஏன் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு தர்சனை கல்யாணம் பண்ண வேண்டும்? அப்படி கல்யாணம் பண்ணினாலும் அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்க முடியுமா? அல்லது இருக்கத்தான் எல்லோரும் விடுவார்களா? இதற்கு பேசாம அந்த பொண்ணு இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகட்டுமே என்று கேட்கிறான். அது மட்டும் அல்லாமல் குணசேகரனையும் சந்தித்து பேசுகிறார். குணசேகரன் எப்படியாவது வீட்டிற்கு கூட்டிட்டு வர வேண்டும் என்று சக்தி முயற்சி செய்கிறார். அப்படி குணசேகரன் வந்துவிட்டால் தர்சன் கல்யாணமும் நின்றுவிடும், சக்தி பற்றிய உண்மையும் புரிந்துவிடும் என்பதற்காக ஒரே கல்லில் 2 மாங்காய்க்கு குறிவைக்கும் விதமாக சக்தி புதுசாக பிளான் போட்டு காய் நகர்த்துகிறார். இதற்கிடையில் நந்தினி அப்பா கதிரை சந்தித்து பேசுகிறார். அப்போது என்னுடைய அண்ணன் சொத்து அனைத்தையும் தர்சனுக்கு எழுதி வைப்பதாக சொல்லிவிட்டார் என்ற விஷயத்தை சொல்கிறார். உடனே நந்தினி அப்பா, அது எதுவும் நடக்காதபடி உங்க அண்ணனுக்கு 7.5 இழுத்துவிட்டு அதில் அவரை சிக்க வைத்து மறுபடியும் ஜெயிலுக்குள் போகும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என்கிறான். நீங்கள் சொத்தை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். அந்த வகையில் குணசேகரனுக்கே ஸ்கெட்ச் போடும் அளவிற்கு மாமரானுடன் சேர்ந்து கதிர் சதிவேலை பார்ப்பதற்கு துணிந்து விட்டார். தற்போது குணசேகரனும் காசு பணம் மட்டும் இருந்தால் போதாது, சந்தோஷமும் வேண்டும் என்று புத்திக்கு எட்ட ஆரம்பித்து விட்டது. ஆனால் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் ஏன் என்பதற்கேற்ப சொத்தையும் கதிர் பெயரில் எழுதிவிட்டு ஏமாந்து விட்டார். அறிவுக்கரசியும் நம்பி ஏமாறப் போகிறார். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.